சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 70களிலேயே புல்லட் பைக் ஓட்டி மாஸ் காட்டிய பிரபல நடிகையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இவங்க நடிப்பில் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 10 படங்களாவது திரையரங்குகளில் வெளியாகுமா. அந்த அளவுக்கு இவர் மிகவும் பிரபல நடிகையாக வலம் வந்தவர். தமிழ் சினிமாவில் 1960, 1970களில் டாப் நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கே.ஆர். விஜயா. எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டுள்ளார் கே.ஆர். விஜயா. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளிலும் தனது அசாத்திய நடிப்பால் சிறந்த நடிகையாக வலம் வந்தவர் கே.ஆர். விஜயா. புன்னகை அரசி என்று அழைக்கப்பட்ட கே.ஆர். விஜயா சென்னையில் வசித்து வந்த கேரளா குடும்பத்தை சேர்ந்தவர். தந்தையின் விருப்பத்திற்காக நடிப்பில் களமிறங்கிய கே.ஆர். விஜயா 1963 வெளியான கற்பகம் படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தார். குறுகிய காலகட்டத்தில் முன்னணி டாப் நடிகையாக வலம் வந்த நடிகை கே.ஆர். விஜயா தென்னிந்திய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவரது நடிப்பில் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 10 படங்களாவது திரையரங்குகளில் வெளியாகுமாம். கவர்ச்சி, குடும்பபாங்கான கதாபாத்திரங்களை கதைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து நடித்து வந்த கே.ஆர். விஜயா சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது 1966ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அதன்பின் நடிகை கே.ஆர். விஜயா மீண்டும் கணவரின் அனுமதியுடன் மீண்டும் நடிக்கத் தொடங்கிய அவர் தனக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டார். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்று வரை திரைப்படங்களில் நடித்து வரும் கே.ஆர். விஜயா பற்றி யாரும் அறியாத ஒரு செய்தி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ராயல் என்ஃபீல்டு பைக்கை 70களிலேயே ஓட்டி அசத்தியவராம் நடிகை கே.ஆர். விஜயா. தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் கே.ஆர். விஜயாவுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, கே.ஆர். விஜயாவின் நடிப்பு உங்களுக்கு பிடிக்குமானால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் கே.ஆர். விஜயா ஒரு வருடங்களில் 10 படங்கள் நடிப்பாராம். அப்படி நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.